நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த சைடு தான் பேக் கட் பண்ணோம். இப்போ அதை அப்படியே இங்கிட்ட ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபோல்டிங் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி இதை போட்டுக்கோங்க. நம்ம ஸ்லீவ் வந்து இந்த சைடு கட் பண்ணோம். இப்போ பேக் பீஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே கீழே கட் பண்ண போகிறோம். கரெக்டாக நேராக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு அடிக்கையில் கொஞ்சம் நேராக இருக்கும். கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக 2 இன்ச் விடுறோம். 2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக. இப்போ பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுனா, இந்த ப்ளவுஸில் இந்த ஷோல்டர்லேருந்து கீழே இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் அந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுருக்கோம். இந்த கோட்டில் கரெக்டாக இந்த இந்த எட்ஜை வந்து கரெக்டாக இந்த கோட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இங்கே தையல் இருக்கு இல்லையா ஷோல்டரில், அது வரைக்கும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து மேலே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் மேலே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த 2 ஃப்ரண்ட் பார்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதான் பேக் சைடு. இந்த பேக் சைடை கீழே வந்து இந்த சைடு 2ஐயும் பிடிச்சி இப்படி சமமாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக அந்த தையல் கரெக்டாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரியே இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. 2 தையலும் ஒன்றா இருக்கிற மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜு வந்து கரெக்டாக இந்த கோட்டில் இருக்கணும். அது மாதிரி பேக் பீஸில் கீழே நல்லா இப்படி வச்சுட்டு அழுத்தி இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ நெக்கை வந்து இங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இந்த நெக்கை போடும்போது இது கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் விரிஞ்சு இப்படி போயிடாமல், அப்படி போச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்கு லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த நெக் லைன் வந்து உங்களுக்கு நேராக இருக்கணும். நேராக பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த தையல் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க்கு நம்ம பிடிச்சி அடிப்போம் இல்லையா, இதுக்கு வந்து 1/4 இன்ச் விடுவோம். இங்கே வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் இங்கே விடுறேன். இங்கே அதே மாதிரியே கரெக்டாக இந்த தையலில் ஒரு மார்க் போட்டுக்கிட்டு இங்கே பிடிச்சி அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கலாம் ஷோல்டரில். இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச் விட்ருக்கோம். கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச் விட்ருக்கோம். ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து 1/2 இன்ச் விட்ருக்கோம். இப்போ இந்த நெக்கோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மேலேயே மார்க் பண்ணிக்கிடுவோம். ரெடி அளவே இந்த ஷேப்பை உள்ள அந்த ஷேப் ரவுண்டு ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் லைட்டாக ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இதை அப்படியே அழுத்தமாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒவ்வொரு மார்க் வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இங்கேயும் அந்த ஜாயிண்ட் எங்கே வருதோ அங்கேயும் ஒரு மார்க் போட்டுக்கிட்டு மேலே நம்மளுக்கு பிடிச்சி அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்ருக்கோம். அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்னென்ன மார்க்ஸ்லாம் குறிக்கணுமோ அது எல்லாமே குறிச்சாச்சு. இப்போ நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம் பேக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 15.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து ஏற்கனவே இதை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக எத்தனை இன்ச்சு? கரெக்டாக 15.5 இன்ச் இருக்குது. 15.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு மேலே மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, இங்கேயும் 15.5 இன்ச்சு மேலே பிடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி அளவு. இது வந்து நம்ம பிடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்போ இந்த நெக்கோட அளவு எவ்வளோன்னு பார்த்தா 2.25 இன்ச் இருக்குது. அதே மாதிரியே கீழேயும் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 6 இன்ச் இருக்குது. கீழே இங்கேயும் அதே 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கோடை ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் மார்க் பண்ணி ஷேப்பில் கோடு போட்டாச்சு. போட்டுக்கிட்டு இது வந்து ரெடி அளவு. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம் இல்லையா, அளவு ப்ளவுஸில் ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம இங்கிட்ட 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறணும். நம்ம ஏற்கனவே இங்கிட்ட 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கேயும் மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ இது ரெண்டையும் அப்படி ஜாயின் பண்ணி விட்றணும். 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு சைடுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு, அப்புறம் சைடுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த நெக்கையும் வரைஞ்சிக்கலாம். நம்ம தக்கையில் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட லைனு, இது வந்து எக்ஸ்ட்ரா விட்ட கோடு. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு தையல் போகும். தையல் வந்து இங்கே தான் வரும். இதுதான் ரெடி அளவு. நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இங்கே. ஆனால் நம்ம கட் பண்ணுறது ரெடி அளவில் கட் பண்ணிடக்கூடாது. தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த லைனில் தான் கட் பண்ணி நம்ம இந்த பீஸை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எங்கெங்கே நாச் போடணுமோ இந்த இடத்துல ஒரு நாச் போடணும், ஆம்கோலில் இங்கே ஒரு நாச் போடணும், இந்த 2 இடத்துலையும் நாச் போடணும். பேக் பார்ட் அவ்வளோதான். இந்த பேக் பார்ட்டில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸ்லீவ் பார்ட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நீலாகாந்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஓகே, டாடா.